அன்புமிக்கவர்களே, நாம் இன்றைய பாடத்தின் 2ஆம் கட்டத்திற்கு நகருகின்றோம். ஆபிரகாமினுடைய அழைப்பு, அவருடைய பணிகளை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 12ஆம் அதிகாரத்தில் ஆபிராமின் அழைப்பு என சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தன்னுடைய பெற்றோருக்கு பணிந்து அவருடைய வழியில் நடந்த ஆபிராமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் அவருக்கு தன்னுடைய செய்தியை வெளிப்படுத்துகிறார். அதுவரை இந்த ஆண்டவர் யார் என்று அவருக்கு தெரியாது. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது. முன்னப்பின தெரியாத ஒரு கடவுள் முதல் முறையாக அவருடைய வாழ்க்கையில் இடர்படுகிறார். வாசிப்போம் 1 முதல் 3 முடிய உள்ள வசனங்கள். ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டில் இருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். இதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் விடுக்கிற அழைப்பு, அறைகூவல். இது ஆசிகள் நிறைந்ததாக இருக்கிறது. முற்காலத்துல பெரியவங்கிட்ட போய் நம்ம காலை தொட்டு கும்பிட்டு ஆசிர் கேட்கிற பொழுது, நல்லா இருப்பா, செழிப்பா இருப்பா, மங்களமா இருப்பா, நீயும் உன் மனைவியும் நீ பிள்ளைகளும் ரொம்ப நல்லா இருக்கப்பா என்று அவர்கள் வாழ்த்துவார்கள். கடவுளும் ஏறக்குறைய அப்படிப்பட்ட ஒரு ஆசீரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அந்த ஆசீர் 7 பண்புகள் நிறைந்த ஆசீர். இதுல 7 பண்புகள் இருக்கின்றன. நீங்கள் கூர்ந்து கவனித்தால் கண்டுபிடிப்பீர்கள். 7 பண்புகள். விவிலியத்திலே 7 என்பது முழுமையை குறிக்கின்ற ஓர் எண் ஆகும். 7 என்பது முழுமை. 7 எப்படி கூட்டுகிறார்கள்? 4 3 7. 4 என்பது 4 திசைகளை கொண்ட இந்த பூமி, மண். 3 என்பது முழு முதல் பொருள், இறைவன். 4 3 7. மண்ணும் விண்ணும் சேர்ந்து 7. முழுமை, பரிபூரணம், நிறைவு, அது 7ஐ சுட்டி காட்டுகிறது. ஆகவேதான் யூதர்கள் தங்களுடைய தொழுகை கூடங்களிலே, தங்களுடைய கோவிலிலே பயன்படுத்திய விளக்கு 7 குத்து விளக்கு, 7 திரிகள் கொண்ட விளக்கு. நம்முடைய ஊர்ல 4 முகம் கொண்ட குத்து விளக்கு, 5 முகம் கொண்ட குத்து விளக்கை வைத்திருப்போம். யூதர்கள் 7 திரிகள் கொண்ட குத்து விளக்கை வைத்திருப்பார்கள். ஏனென்றால் கடவுள் ஒளிமயமானவர், கடவுள் ஒளியில் முழுமையானவர் என்று அதனை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்படி 7. இங்கே இந்த ஆசிரியர் ஆபிரகாமுக்கு அவர் முழுமையான ஆசிரை கடவுள் கொடுக்கிறார் என்று சொல்ல விரும்புகிறார். அதான் அதற்கு அடையாளம். 7 ஆசீர் என்ன? நாம் அதை எண்ணி பார்க்கலாம். 1, உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். 2, உனக்கு ஆசி வழங்குவேன். 3, உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன். 4, நீயே ஆசியாக விளங்குவாய். 5, உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். 6, உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். 7, உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும், ஆசி பெறும். ஏற்கனவே அவங்க புறப்பட்டு கானான் நாட்டை நோக்கி வர ஆரம்பித்து விட்டார்கள். ஆபிரகாம் அவர்கள் புறப்பட ஆரம்பித்து விட்டார்கள். இப்பொழுது ஆண்டவர் வாழ்க்கையில் இடர்படுகிறார். இடர்பட்டு, நான் உன்னுடைய பயணத்தை, உன்னுடைய பாதையை, உன்னுடைய இந்த தொடர் நேரலையை நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னோடு இருக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லிவிட்டார். ஆகவே வசனம் 4 நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். முதல்ல அவர் பெற்றோர் சொன்னபடி, அவங்க அப்பா சொன்னபடி அவங்க புறப்பட்டு போனாங்க. காரான்ல வந்து குடியமர்ந்தாங்க. இப்பொழுது ஆண்டவர் இடர்பட்டு, நீ புறப்பட்டு போ மகனே, உனக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் என்கிற ஆசிரை கொடுத்து விடுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து அவருடன் லோத்தும் சென்றார். லோத்து யாரு? அவருடைய சகோதரன் ஆரானுடைய மகன். எதுக்காக லோத்து போகிறார் என்பதை நாம் பின்னால் வாசிக்கிற பொழுது தெரிந்து கொள்கிறோம். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஆபிரகாமுக்கு குழந்தை செல்வம் இல்லை. அப்போ தன்னுடைய அண்ணன் அல்லது சகோதரனுடைய மகனை ஒருவித அடாப்ஷன் மாதிரி, தத்தெடுக்கிறது மாதிரி, தாம் பிள்ளையா கவனிக்கிறது மாதிரி பக்கத்துல வைத்துக்கொண்டு அவர் அழைத்துக் கொள்ளுகிறார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது.
இவ்வாறு தத்தெடுப்பதும் அல்லது ஒருத்தருக்காக வேலைக்காரி மூலமாக பிள்ளை பெற்றெடுப்பதும் அந்த நாட்களின் சட்டமாக இருந்தது. அப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கிற மனிதகுலம் வளர்ச்சி பெற்ற ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாம் அழைக்கப்படுகிறார். கிழக்கு நாடுகள்ல கிமு 1800 ஆண்டுகள்ல இப்படிப்பட்ட சட்டம் இருந்ததாக கல்வெட்டுகள், அகழ்வாராய்ச்சிகள், ஆராய்ச்சிகள் சொல்லி தருகின்றன. ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னா அவர் தன்னுடைய சகோதரன் மகனை அடாப்ட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த நாட்டில் இன்னைக்கு எவ்வளவோ சட்டங்கள் நமக்கு இருக்கின்றன. பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டா? உண்டு. இன்னைக்கு சட்டம் சொல்லுகிறது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால கிடையாது, இப்போ அது இருக்கிறது, நமக்கு தெரிகிறது. அதை போல சட்டங்கள் அன்றைக்கு ஏற்றப்பட்டிருக்கின்றன. உனக்கு குழந்தை இல்லையா, உன்னுடைய வேலைக்காரி மூலமாக நீ பிள்ளை பத்தாச்சுன்னா அந்த பிள்ளை வேலைக்காரிக்கு சொந்தம் கிடையாது, அந்த பிள்ளை உனக்கு சொந்தம், உன் பிள்ளை என்று அழைக்கப்படும். ஆகவேதான் பின்னால நம்ம பார்க்கிறோம், சாரால் அவளுக்கு குழந்தை பேர் இல்லாத காரணத்தினால் வேலைக்காரியை கூட்டி கொடுத்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்வாள். ஆனால் அது இவ பிள்ளை மாதிரி ஒட்டவே ஒட்டாது, அது பேய் மாதிரி பேன முழிக்கும். சாராளுக்கு அந்த குழந்தையோட ஒட்டே இல்லாம போயிடுச்சு என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட சட்டங்கள் ஏற்றப்பட்ட ஒரு சமூக வளர்ச்சி பெற்ற ஒரு காலகட்டத்தில் எமக்கு ஆபிரகாமின் வரலாறு சொல்லப்படுகிறது. ஆகவேதான் ஆபிரகாமின் வரலாற்றை ஏறக்குறைய கிமு 1900 ஆண்டு இப்படிப்பட்ட சட்டங்கள் இயற்றப்பட்டு உலகத்தில் நடைமுறையில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இவை நிகழ்கிற ஆண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் இதற்கு அவர்கள் அழகாக சொல்லித் தருகிறார்கள். சரி, நாம் இங்கே பார்ப்பது என்ன? அவரோடு லோத்தும் சென்றார். ஆபிரகாம் காரானை விட்டு சென்ற பொழுது, ஏன் 11ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம், காரான் அப்படிங்கிற ஊர்ல ஆபிரகாமுடைய தந்தை தெராகு டென்ட் அடிச்சு அங்கே தங்கி இருக்கிறார். அங்கேதான் அவர் செத்து போகிறார். ஆகவே அங்கிருந்து அடுத்த பயணம் நீடுகிறது, தொடருகிறது. ஆகவே அவர்கள் காரானை விட்டு சென்ற பொழுது இங்கே நமக்கு ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்கு வயது 75, மனைவி சாராய் அவள் வயது 65. அவர்கள் எல்லாரையும் அவர் அழைத்து கொண்டு போகிறார். அவர்கள் கானானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானா நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை அடைந்தனர். வசனம் 6. ஆபிரகாம் நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கனானியர் நாட்டில் வாழ்ந்து வந்தனர். சோ செக்கேம், இப்ப நமக்கு 3 ஊரை பார்த்தாச்சு. முதல்ல ஊர், அடுத்து காரான், அடுத்து செக்கேம். இப்போ பைபிள் படிக்கிற பொழுது நாம் அந்த ஊர்களில் அப்படியே டிராவல் பண்ணணும், பயணிக்கணும். பைபிள் படிக்கிற பொழுது கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் அதையும் மனசுல வைக்கணும். நிறைய பேர் வருது, எல்லாத்தையும் வைக்கிட்டாலும் தெராகு ஞாபகத்துல வைக்கலாம், ஆபிரகாம் ஞாபகத்துல வைக்கலாம், லோத்து ஞாபகத்துல வைக்கலாம், சாராய் ஞாபகத்துல வைக்கலாம். இந்த பெயர்களை எல்லாம் நாம் உள்ளத்தில் பதித்தால்தான் இது ஒரு கதை போல மனதில் பதியும். சரிதானங்களா? இல்லை என்றால் நமக்கு அந்த நிகழ்ச்சிகள் பதியாமல் போய்விடும். அப்ப இடங்களையும் பெயர் சொற்கள் நம்ம சொல்லுவோம், ஆட்களாக இருக்கலாம், இடங்களாக இருக்கலாம். அதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுல மேப் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டு வரைபடம். பழைய ஏற்பாட்டு தொடக்க நூல் தொடர்புடைய இடங்கள் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே இந்த படத்தை நீங்க எடுத்து பாருங்க. இந்த எடுத்து பார்த்தீங்கன்னா காரான் எங்க இருக்கிறதுன்னு சொல்லி அதுல ஒரு கை வைங்க பார்ப்போம். காரான் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பாருங்க. காரான் அங்கிருந்து அப்படியே நீங்கள் புறப்பட்டு எங்க வரணும்? செக்கேமுக்கு வரணும். செக்கேம் எங்க இருக்கிறது? அது உங்களுக்கு பலஸ்தீன் நாட்டில் இருக்கிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு தெரியல. கானான் நான் கை வைக்கிறேன் பாருங்க. செக்கேம் எவ்வளவு கீழே தள்ளி இருக்கிறது, எவ்வளவு தூரம் பயணமாகி வந்து விட்டார் பாருங்கள். கவனிச்சிங்களா? முதல் படம் பிற்பக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் வரைபடம் செக்கேம். கவனிச்சிங்களா? காரானுக்கும் செக்கேமுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? பார்த்துட்டீங்களா? கவனிக்கிறீங்களா? கவனிக்கலையா? தெரிதா தெரியலையா? செக்கேம் தெரிதா தெரியலையா? பாத்தீங்களா? பார்க்கலையா? நான் காட்டுறேன் பாருங்க. செக்கேம் எங்க இருக்குது? ரொம்ப கீழே தள்ளி. கானான் அதுக்கு பக்கத்துல பேர் எழுதி இருக்குது, அதுக்கு பக்கத்துல செக்கேம் தெரிதா? சாக்கடல் கீழே தள்ளி இருக்குது, அதுக்கு மேல எரிக்கோ, எரிக்கேமுக்கு மேல செக்கேம் இருக்கா? கவனிச்சிங்களா? கவனிக்கலையா? செக்கேம் இங்க பாருங்க.
பார்த்துட்டீங்களா? அம்மா பார்த்துட்டீங்க. நீங்க பார்த்துட்டீங்களா? நீங்க பார்த்தாச்சா? பாப்பா பார்த்துட்டீங்களா? அப்சரா பார்த்தாச்சா பார்க்கலையா? கவனிக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு காட்டி கொடுங்க, காட்டி கொடுங்க எங்க இருக்குன்னு சொல்லி. அப்ப காரான்ல இருந்து எவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரிகிறது. இப்ப நீங்க பைபிளுக்கு வாருங்கள். நாம் இங்கே தொடக்க நூலுக்கு நாம் செல்லலாம். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் நாம் அதுல பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி நாம் முதல்ல கொஞ்சம் மற்றபடி வரி வரியா பார்ப்போம், பிறகு கதை கதையா பார்த்துட்டு போயிடுவோம். ரைட். 12ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்த அந்த வசனம், அவர்கள் செக்கேமில் வந்து தங்கினார்கள். அப்பொழுது கனானியர் அங்கு வாழ்ந்து வந்தார்கள். வசனம் 7, ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி உன் வலிமையினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். இங்கே ஒரு உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இங்கே கடவுள் ஒரு ஒப்பந்தம் ஆபிராமோடு செய்து கொள்கிறார். முதல்ல காட்சி கொடுத்தார், அழைத்தார், குரல் பேசினார். இப்பொழுது காட்சி கொடுக்கிறார். அவரிடத்துல என்ன சொல்லுகிறார்? இந்நாட்டை உனக்கு கொடுப்பேன். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிப்பீடத்தை எழுப்பினார். கடவுளை வழிபடுவது பலிகள் செலுத்தி வழிபடுவது, கடவுளை வழிபடுவது, ஆராதிப்பது, அவருக்கு புகழ்ச்சி நன்றி சொல்வது என்பது பலிகள் செலுத்தி வழிபடுவது என்பது ஒரு மிக பழமையான ஒரு வழக்கம். இந்த இடத்திலே நாம் அதனை பார்க்கிறோம். அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். பிறகு ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியமர்ந்தார். இப்ப 2-3 ஊர் வந்தாச்சு. எதுக்கு? செக்கேமுக்கு அடுத்தால என்ன வந்துருச்சு? பெத்தேல், ஆயி. கவனிக்கிறீங்களா? ஆயி. இப்ப நீங்க பின்னால படத்தை புரட்டி பார்த்து எங்கெல்லாம் இது இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் இந்த நிகழ்ச்சிகள் ஒரு வரைபடம் போல மனதில் உங்களுக்கு தங்கி இருக்கும். அது மிகவும் முக்கியம். பிறகு அங்கேயும் ஒரு கூடாரம் அவர் அமைத்தார். பிறகு ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார். எத்தனை ஊர் வந்துருச்சு பாருங்க. பெத்தேல் வந்துருச்சு, ஆயி வந்துருச்சு, அதற்கு பிறகு இப்போ நெகேபு வந்துருச்சு. காரான்ல இருந்து புறப்பட்டு இவ்வளவு ஊர்களை கடந்து ஒரு நெடிய பயணத்தை மேற்கொண்டு ஆபிரகாம் செல்லுகிறார். இந்த இடத்திலே ஒன்றை நான் கோடிட்டு காட்ட ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டினுடைய தேசிய கொடியை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? வெள்ளை நிற கொடி. அந்த வெள்ளை நிற கொடியில மேல ஒரு நீல வண்ணக்கோடு, கீழே ஒரு நீல வண்ணக்கோடு, மத்தியில் ஒரு நட்சத்திரம், ஒரு விண்மீன் படம். மேலே இருக்கிற வண்ணக்கோடு, நீல வண்ணக்கோடு யூப்ரட்டிஸ் டீக்ரீஸ் ஆறை குறிக்கிறது. ஆபிரகாம் புறப்பட்டு வந்த ஊர் இருக்கிற இடம், அந்த வளமையான அந்த ஆறுகளை குறிக்கிறது. தெற்கே இருக்கக்கூடிய இந்த நீல வண்ணக்கோடு எகிப்து நாட்டில் ஓடுகிற வற்றாத ஜீவநதி ஆகிய நைல் ஆற்றை குறிக்கிறது. மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் தாவீதினுடைய அரசாட்சியை குறிக்கிறது. நாங்கள் இஸ்ரேல் நாடு என்பது பறந்து விரிந்த நாடு. கடவுள் எங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்த நாடு. ஆபிரகாம் தொடங்கி எங்களுக்கு இந்த நாடு உரிமை இருக்கிறது. எங்க? யூப்ரட்டிஸ் டிகிரிஸ் ஆறு பாய்கிற அந்த இடத்திலிருந்து எங்கே எங்க எகிப்து நாட்டில நைல் ஆறு வரை கடவுள் எங்களுக்கு இந்த நாட்டை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நாட்டுக்குள்ள பல நாடு இருக்கிறது. ஈரான் இருக்கிறது, ஈராக் இருக்கிறது, சிரியா இருக்கிறது, லெபனான் இருக்கிறது, பிறகு ஜோர்டான் இருக்கிறது, அங்க எகிப்து இருக்கிறது, சவுதி இருக்கிறது. ஆனா இந்த நாட்டை எல்லாம் சேர்த்து எங்கள் நாடாக ஒரு நாள் ஆக்குவோம் அப்படிங்கிற லட்சியத்தோடு தேசிய கொடியை வச்சிருக்கான். இந்த தேசிய கொடி இந்த பைபிள் இந்த இடத்திலிருந்து வருகிறது. நாம் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். எவ்வளவு தொலைநோக்கோடு வைத்திருக்கிறார்கள். எங்கள் நாட்டை பறந்து விரிந்த ஒரு நாடாக என்றைக்காவது ஒரு நாள் மாற்றுவோம் அப்படிங்கிற வலிமையில இஸ்ரேல் நாடு இன்றைக்கு போரிட்டு கொண்டிருக்கிறது. இருக்கிற உள்நாட்டிலேயே அவனுக்கு பிரச்சனை. அங்க பலஸ்தீனர்கள் எங்களுக்கு இந்த பூமி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 6 இடங்களை 8 இடங்களை ஒதுக்கி கொடுத்து விட்டு அதையும் ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய லட்சியம் வடக்க இருந்து தெற்க வரைக்கும் எல்லா இடத்தையும் நாங்கள் பிடிப்போம் என்று. ஆபிரகாம் இதை காண்பிப்பதற்காக அங்கிருந்து
நைலாறு பாயும் இடம் வரைக்கும் அவர் போறார். இந்த முதல் அதிகாரத்திலே, இந்த முதல் அவருடைய வாழ்க்கை பயணத்திலேயே 12ஆம் அதிகாரத்திலேயே நாம் அனைத்தையும் பார்த்து விட போகிறோம். இந்த நீண்ட வரைபடத்தை நாம் பார்த்து விட போகிறோம். இப்பொழுது 4 முதல் 9 முடிய உள்ள வசனங்கள் ஆபிரகாம் மேற்கொண்ட அந்த பயணம் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. நாம் இப்பொழுது 10வது வசனத்திற்கு வருகிறோம். ரொம்ப ஒன்றும் பயணப்படவில்லை, ரொம்ப ஒன்றும் அதிகாரங்கள் வாசித்து விடவில்லை, ரொம்ப நிகழ்வுகள் நமக்கு சொல்லப்படவில்லை. கண்டிப்பாக இதை கடப்பதற்கு எத்தனையோ மாதங்கள், வருடங்கள் எடுத்திருக்கும். அந்த வேதனைகள், அந்த கஷ்டங்கள் இங்கே பதிவு செய்யப்படவில்லை. ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் போய்கொண்டே இருக்கிறார். மனதில் ஆண்டவர் கொடுத்த 7 ஆசீர், அடுத்ததாக ஆண்டவர் செய்து கொண்ட உடன்படிக்கை, இந்த நாட்டை உனக்கு தருவேன் என்று சொன்ன அந்த உடன்படிக்கை ஆபிரகாமுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, நம்முடைய கடவுள் பெரியவர், நம்முடைய கடவுள் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில தடைகள், சவால்கள், சோதனைகள், வேதனைகள் குறுக்கிட்டாலும் ஆண்டவர் பெரியவர். அதனை நாம் உணர்தல் வேண்டும். எலிசபெத் சக்கரியாவில் அந்த தம்பதியர் அதை உணர்ந்திருந்தார்கள் என்று கோடிட்டு காட்டினேன். இங்கே நீங்கள் பாருங்கள், ஆபிரகாமும் அந்த உண்மையை நமக்கு விளக்குகிறவராக இருக்கிறார். எடுத்துக்காட்டாக 10ஆம் வசனத்துக்கு வருகிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கிற தொலைக்காட்சி தொடர்கள் செவ்வாய் எடுக்கிறாங்க. 900 எபிசோட், 1100வது எபிசோட், 500வது எபிசோட் அப்படின்னு ஓடுது. கதை என்னைக்கு தான் முடியும் தெரியல. ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை, ஒரு காரியத்தை முடிச்சா அடுத்த பிரச்சனை ஓடியாந்துருது. கதையை செவ்வாய் இழுக்கிறாங்க. ஆபிரகாம் வரலாற்று கதையை இந்த ஆசிரியர் நமக்கு இழுக்க நினைக்கவில்லை. சவு போல் அதை சும்மா பந்தாட நினைக்கவில்லை. கட், அடுத்த ஷாட்டுக்கு அவர் உடனே போகிறார். நாம் 10ஆம் வசனத்திற்கு வருகிறோம். ஆபிரகாம் இப்ப எங்க வந்து நிற்கிறார்? நெகவு எனப்படுகிற இடத்திலே நிற்கிறார். அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் கடுமையாக இருந்தது. அன்புமிக்கவர்களே, மனிதனுக்கு முதல் அடிப்படை தேவை உணவு, 2வது உறைவிடம், 3வது உடை. அடிப்படை தேவையில முதல்ல உணவு தான் ஒரு மனுஷனுக்கு தேவை. உணவு இல்லை. ஆகவேதான் நம்முடைய இந்திய தேசிய கவி பாரதி பாடினார், தனியொருவனுக்கு உணவில்லை எனில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லல. தனியொருவனுக்கு உணவில்லை எனில் எங்கேயாவது புடுங்கி கொடுத்துருவோம் சொல்லல. ஜெகத்தினை அழித்திடுவோம். என்ன பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளவு கோபம் பாருங்க. என்றால் அடிப்படை தேவை அதை நிறைவு பெற்ற முடியலன்னா இந்த பூமி இருந்ததற்கு, ஆட்சி இருந்ததற்கு, அதிகாரம் இருந்ததற்கு ஜெகத்தை அழித்திடுவோம் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். இங்கு அவருக்கு ஏற்பட்டது உணவு பஞ்சம். உணவு பஞ்சத்தோடு சேர்ந்து நான் நினைக்கிறேன் தண்ணீர் பஞ்சம். ஆடு மாடுகளுக்கு புல் தேவை. இப்போ இங்க இதுவரைக்கும் படிச்சதுல அவர் ஆடு மாட்டை கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லப்படல. பின்னால் வரக்கூடிய வசனங்களை வச்சு முன்னால நாம் யோசித்து பார்க்கிற பொழுது அவரோடு ஆடு மாடுகள், வேலையாட்கள் எல்லாமே வந்தன என்று நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, அப்படியாக அவர்கள் வருகிற பொழுது ஆடு மாட்டுக்கு கண்டிப்பா தண்ணி தேவை, அதற்கு புல்லு வைக்கோல் தேவை. அது இல்லை. இப்போ நில அமைப்பை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். நில அமைப்பு ஒரு இடத்துல நல்ல செழுமையா இருக்கும், அடுத்த இடம் பாலைவனமா இருக்கும், அடுத்த இடம் பள்ளத்தாக்கா இருக்கும், அடுத்த இடம் வறண்ட பூமியா இருக்கும். கானான் நாடு அப்படித்தான் இருக்கிறது. புனித நாடுகளுக்கு போனவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு 10-20வது கிலோமீட்டர்ல அப்படியே காட்சி மாறிடும். எருசலேம்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வெளியே வந்துட்டீங்கன்னா யூதேயா பாலைவனம், ஒன்றும் கிடையாது. அப்படியே மணல் திட்டா குமிஞ்சு கிடக்கும். ஒரு மணல் திட்டுல இறங்கி போயாச்சுன்னா அங்க யாரு வர்றா போறா ஒன்றும் தெரியாது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், எரிக்கோவிலிருந்து எருசலேமை நோக்கி ஒருத்தன் போனான், கள்வர் கையில் அகப்பட்டான். அவன் அடிச்சுட்டு போனவன் யாருன்னு கண்டே பிடிக்க முடியல. அவ்வளவு நெளிவு சுழிவு, மலைகள், பள்ளத்தாக்குகள் பாலைவனத்துல இருக்குது. ஆகவே அங்கு யோர்தான் ஆறு பாய்கிறது, செழிப்பு இருக்கிறது, ஒலிவ மரம் இருக்கிறது, திராட்சை பழங்கள் இருக்கின்றன, உங்களுக்கு அருமையான மாதுளம் பழங்கள் கிடைக்கின்றன. இப்படி அருமையான கனிகள் எல்லாம் கிடைத்தாலும் கூட அங்கு ஒரு புறத்துல பாலைவனமாய் இருக்கிறது. அப்ப அவருக்கு நின்ன இடத்துல நெகைபு, அந்த இடத்துல குடிக்க தண்ணி இல்லை.
குளிக்க தண்ணி இல்லை, சாப்பிட புல்லும் உணவும் எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட சூழல் இருந்தால் நீங்களும் நானே என்ன சொல்லுவோம்? என்ன கடவுளே, எங்க அப்பன் சொன்னான்னு சொல்லி நான் கிளம்பி இங்க வந்தேன், நீ வேற இடையில காட்சி கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய இனமாக்குவேன் சொன்னீர். இந்த லட்சணத்துல வேற திடீர்னு மீண்டும் எனக்கு காட்சி வர கொடுத்து நான் இந்த நாட்டை உனக்கு தரப்போகிறேன் நீர் சொன்னீர். நானும் சந்தோஷமா என் பொண்டாட்டி, எங்க அண்ணன் மகன், என் வேலைக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த நாட்டை ஃபுல்லா சுத்தி பார்த்துருவேன்னு சொல்லி போயிட்டு இருந்தா குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை. இங்க எப்படி இருக்க முடியும்? சீ, நீலாம் ஒரு கடவுளா? நீலாம் ஒரு பெரிய மனுஷனா? உம்மை நம்பி நான் வந்த பாரு. எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய ஆறு ஓடுது, எங்க ஊர்ல எவ்வளவு பெரிய செழிப்பு இருக்கிறது, நாங்க அங்கே போனா பிழைச்சுக்கோமே அப்படின்னு நாம சொல்லிடுவோம். வாழ போன வீட்டுல பிரச்சனை என்னாச்சுன்னா, எங்க அப்பா வீடு எப்படி, எங்க அண்ணன் வீடு எப்படி, நாங்க அங்க எப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு ஒரு பெண்ணானவள் சொல்வாளை என்றால், அவள் அங்கேயும் போய் வாழ்வாளா, இங்கேயும் போய் வாழ்வாளா? இருக்கிற இடத்துல வாழ தெரியணும், நம்பிக்கையோடு முன்னோக்கி போக தெரியணும், பச்சைகால பின் வைக்கவே கூடாது. நீங்களும் நானும் இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அப்படின்னு சொல்லி உடனே புறப்பட்டு எங்க போயிருப்போம்? ஊர்ல போய் நின்றுப்போம், ஓட்டமும் நடையுமா போய். நாம பல நேரத்தில் வாழ்க்கையில் இப்படித்தான் முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்துக் கொள்கிறோம். ஆபிரகாம் வரலாற்றை படிக்கிற பொழுது வாழ்க்கைக்கான படிப்பினை அது, வாழ்க்கைக்கான பாடம் அது. ஆபிரகாம் பின்னோக்கி போகவில்லை, ஆபிரகாம் பின் சறுக்கவில்லை, பேக் ஸ்லைடிங் என்று சொல்வார்கள். நாம் நம்முடைய சீடத்துவ கிறிஸ்துவ வாழ்க்கையில பல நேரங்கள்ல பின்வாங்கி விடுகிறோம், சறுக்கி விடுகிறோம், விழுந்து விடுகிறோம். நம்மை சுற்றி தோத்து போன கிறிஸ்தவர்களையே பார்க்கிறோம், வீழ்ந்துபட்ட கிறிஸ்தவர்களையே பார்க்கிறோம், பின்வாங்கிய கிறிஸ்தவர்களையே பார்க்கிறோம். அவன் வீட்டுல இல்லாத கதையா, அவன் வீட்டுல இல்லாத கதையா, அவன் பிள்ளைய வேற இடத்துல கொடுக்கறியா, அவன் பிள்ளை 2ஆம் கல்யாணம் பண்ணலையா, பெரிய இது போங்கப்பா அப்படின்னு நாம் அதை சொல்லி ஆறுதல் அடைஞ்சுக்கிறோம். நான் அழைப்புக்கு ஏத்த விதத்தில் நான் வாழணுமே, எனக்கு அழைத்தவர் அவர் அல்லவா என்று நாம கடவுளோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. ஆபிரகாம் பின்வாங்கவில்லை, பின் சறுக்கவில்லை, ஓடி போகவில்லை, அபவுட் டர்ன் போடவில்லை, மார்ச் ஃபாஸ்ட் லெஃப்ட் என்று முன்னோக்கி நடப்பதனை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஒரு 2 நிமிட இடைவேளை.